இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இப்ப 3வது டெஸ்ட் போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில, சுப்மன் கில்லுக்கு நான் இந்த இடத்துல பவுலிங் போட மாட்டேன்னு மிச்சல் ஸ்டார்க் தெரிவிச்சிருக்காரு. இப்ப மிச்சல் ஸ்டார்க் என்ன சொல்லியிருக்காரு, இங்கிலாந்து இருக்கிற பிச்சும் தார் ரோடும் ஒண்ணுதான். அந்த பிச்சில சீமர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது. ஒரு லைஃபும் இல்ல, ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. வெறும் பிளாட்டா டெட் ட்ராக்ஸா இருக்கு. இதனால பேட்ஸ்மேன் தான் டாமினேட் பண்ணுவாங்க. போன மேட்ச்லயே பாருங்க, சுப்மன் கில் 2 இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி போட்டிருந்தாரு. அதுவும் இந்தியா 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல 1000 ரன்களுக்கு மேல முதல் முறையா அடிச்சிருந்தாங்க. நான் இந்த மேட்ச் எல்லாம் ஃபுல்லா உட்கார்ந்து பார்க்க மாட்டேன். ஆனா ஒருவேளை லபுஷனே, கேரி, ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் நைட்டு கண் முழிச்சு டீயோட உட்கார்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா பிட்ச் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இங்கிலாந்துல இருக்கிற எந்த ஒரு குழந்தை அந்த பிட்ச்ல ஓடி வந்து போலிங் போட விரும்பும். போலர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான பிட்ச் இங்கிலாந்து ரெடி பண்ணவே இல்ல. மீடியால கூட இந்தியன் சப்கான்டினென்ட்ல எப்படி பிட்ச் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க பிட்ச் ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதை என்னால நம்ப முடியல. இங்கிலாந்து கூட நடக்க போற ஆஷஸ்ல நாங்க இதே மாதிரி பிட்சை ரெடி பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இங்கிலாந்த பாருங்க, அவங்க டிரா பண்றதுக்காக கூட விளையாட மாட்டாங்க. சோ நான் கிறிஸ்டல் கிளியரா சொல்றேன், இந்த மாதிரி பிட்ச்ல நான் சுப்மன் கில்லுக்கு எதிராக போலிங் போடவே மாட்டேன். இந்த இங்கிலாந்து பிட்சஸ் எல்லாம் ஒரு தலபட்சமா பேட்ஸ்மேன்களுக்கு மட்டுமே சாதகமா இருக்குன்னு மிச்சல் ஸ்டார்க் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை சுப்மன் கில்லியோட ரன்கள் அடிச்சதுக்கு இவர் சொல்ற மாதிரி பிட்ச் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா?